முதல்ல ஒரு வீடு கிழக்கு பார்த்த வீடா, தெற்கு பார்த்த வீடா, வடக்கு பார்த்த வீடா, மேற்கு பார்த்த வீடா. நாங்கள் ஜாதகத்தில் அவங்களுடைய 4ஆம் இடத்து அதிபதி எங்கே போய் உட்கார்ந்துருக்கானோ அந்த வாசல் தான் உங்களுக்கு நிலையானது நாங்கள் சொல்லுவோம். அப்போ சொந்த வீட்டுக்காரவங்களுக்கு அது நிலையானது. சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு எள்ளோட நுனி 8 கொண்டது ஒரு நெல், அதாவது ஒரு எள்ளு. இப்போ எள்ளோட 8 கொண்டது ஒரு நெல், ஒரு நெல்லோட 8 கொண்டது ஒரு அங்குலம். இப்படி கணக்கு வரும், ஆதிகால கணக்கு. அதன்படி பார்த்து வாஸ்துக்கு கிராமத்தை விட்டு வெளியில் வந்து அவங்க சொந்த இடத்த விட்டு வெளியெல்லாம் வந்து வாழும்போது இவங்க எப்படிப்பட்ட இடத்துல போய் நம்ம வாழலாம்னு நினைப்பாங்க. சிவன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, மகாவிஷ்ணு கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடாது, நீர் குத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடாது, இடுகாட்டுக்கு 100 அடிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடாது, ஒரு ஆற்றங்கரையிலேருந்து 100 அடிக்கு தள்ளி தான் இருக்கணும், அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இவங்க அந்த வீட்டை அமைச்சிக்கா தெரியாமல் அமைச்சிட்டா அவங்களுக்கு மனிதர்கள் தன்னை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு தன் உடலை சரியாக பேணி காக்கவில்லை. ஆகையினால இவ்வளோ மங்கள் அதிகமாகுது. வீட்டு வாசகாலை சுத்தம் பண்ணும்போதே அவங்க உடம்புல நோய் என்பது வராது தடுப்பதற்கு ரியல் ஒன் ஆன்மீக உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இணைந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 தலைமுறையாக 50 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சித்த யோகி பேரம்பலவாளன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ரியல் ஒன் ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஐயா, இப்போது சொந்த வீடாக இருக்கட்டும், வாடகை வீடாக இருக்கட்டும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த கண் திருஷ்டி பொம்மை, விநாயகர், இல்லைனா இந்த தகுடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறாங்கல்ல. இந்த விஷயங்கள்லாம் வைக்கலாமா, வைக்கக்கூடாதா, என்னென்னலாம் வைக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஐயா? அதாவதுங்க ஐயா, முதல்ல ஒரு வீடு கிழக்கு பார்த்த வீடா, தெற்கு பார்த்த வீடா, வடக்கு பார்த்த வீடா, மேற்கு பார்த்த வீடா. நாங்கள் ஜாதகத்தில் அவங்களுடைய 4ஆம் இடத்து அதிபதி எங்கே போய் உட்கார்ந்துருக்கானோ அந்த வாசல் தான் உங்களுக்கு நிலையானது நாங்கள் சொல்லுவோம். அப்போ சொந்த வீட்டுக்காரவங்களுக்கு அது நிலையானது. சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு பெரும்பாலும் நாங்கள் வீடு மாற்றி போகிறோங்க, எங்களுக்கு எது மாதிரி திசைன்னா அந்த கோச்சார பலனும் இவங்களுக்கு திசா புத்தியோ அந்த அவங்களுக்கு வீடே அமைப்பே இல்லை, அவங்க வாடகை வீட்டில் தான் இருக்கணும்னு சில பேருக்கு இருக்கும். என்கிட்ட பெரிய பெரிய கோடீஸ்வரம் கூட என்ன பண்ணுறாங்கன்னா சொந்த வீடை கட்டிட்டு அவங்க வாடகை வீட்டில் இருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். எனக்கு கேட்டால் டாக்ஸ் கட்டணும், ஆனால் திருப்தியாக இருக்குதுன்னு 10 வீடு வச்சுருப்பான். அந்த வீடெல்லாம் வாடகைக்கு விட்டுட்டு இவன் போய் தனியாக ஒரு வீடை வாடகைக்கு இருப்பான். அப்போ அவனுக்கு வாஸ்து சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏன்னு கேட்டால் அதை கட்டும்போது அந்த பிஸ்னஸ் மைண்ட்லேயே கட்டுறது, அதுக்குன்னு சில அமைப்பு இருக்குது. இப்போ இந்த வீடு வாசல்லாம் எப்படின்னு பார்க்குறோன்னாக்க, அப்போல்லாம் வாஸ்து சாஸ்திரத்தில் அரண்மனைலாம் அந்த அடிக்கோழி அந்த இதெல்லாம் போடுறது. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க அதெல்லாம் நிறைய கணக்கு நுட்பமாக இருக்குது. புல்லோட நுனி 8 கொண்டது ஒரு நெல், அதாவது ஒரு எள்ளு. இப்போ எள்ளோட 8 கொண்டது ஒரு நெல், ஒரு நெல்லோட 8 கொண்டது ஒரு அங்குலம். இப்படி கணக்கு வரும், ஆதிகால கணக்கு. அதன்படி பார்த்து வாஸ்துக்கு இந்த நீளப்போக்கில் இவ்வளோ இருக்கணும், அகலப்போக்கில் இவ்வளோ இருக்கணும் வைப்போம். இது வந்து அந்த ஜாதக ரீதியாக கணக்கெடுத்து தான் வைப்போம், அதுக்குள்ளே கணக்கு போட்டு இருப்போம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கிராமத்தை விட்டு வெளியில் வந்து அவங்க சொந்த இடத்த விட்டு வெளியெல்லாம் வந்து வாழும்போது இவங்க எப்படிப்பட்ட இடத்துல போய் நம்ம வாழலாம்னு நினைப்பாங்க. சிவன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, மகாவிஷ்ணு கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடாது, நீர் குத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடாது, இடுகாட்டுக்கு 100 அடிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடாது, ஒரு ஆற்றங்கரையிலேருந்து 100 அடிக்கு தள்ளி தான் இருக்கணும், அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இவங்க அந்த வீட்டை அமைச்சிக்கா தெரியாமல் அமைச்சிட்டா அவங்களுக்கு இயற்கையின் விபரீதமான பிரச்சனை வரும் என்று சொல்கிறது. இப்போ வந்து பூமியோடைய தன்மையை தெரிந்து கொள்வது தான். ஒரு கோவிலுக்கு முன்னாடியோ பின்னாடியோ தெப்ப குளம்னு வச்சுருக்காங்களே, அந்த தெப்ப குளத்துக்கு நடுவில் என்ன பண்ணால் ஒரு மண்டபம் கட்டியிருப்பாங்க. இந்த மண்டபத்தில் நம்ம ஏறி குதிக்கிறது ஓடியாரதுமாக இருப்பாங்க. அதில் என்ன விஷயம்னா, இந்த பூஜை பண்ணுறவங்க ஆதி காலத்தில் இருந்தவங்க பூசாரிங்க அந்த குளத்தில் வந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, அந்த கிணத்துல தான் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, அதில் தான் அதை பூஜை பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தெப்ப குளம் இருக்குல்ல, படிக்கட்டு இருக்குல்ல சுற்றிரும், அந்த படிக்கட்டில் தண்ணி தழும்புறதை பொறுத்து கடல் மட்டம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அதே நேரத்தில் ஒருத்தவங்க போய் சாமி கும்பிட போகிறாங்கன்னா குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கு பிறகு வெளியில் வந்து சில சூட்சமங்கள் இருக்குது.
அவங்க இது மாதிரி எந்த திசையை நோக்கி அவங்க ஜாதகப்படி எந்த திசையை நோக்கியோ அந்த இடத்துலையே ஒரு சூட்சமமான ரகசியங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு குளிச்சு மூடிட்டு உள்ளே போவாங்க. இது அக்ரஹாரத்துலலாம் இன்றைக்கும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, ஏன் இவங்கெல்லாம் செய்ய மாட்டுறாங்க? இன்றைக்கி குளம் இருக்குது, சுற்றிலும் கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு ஆராசு நம்ம பாடியில் இருக்குது. இது வந்து ஆராசு எப்படி இருக்குன்னாக்கா 3 கட்டமாக இருக்கும். அந்த வேவ்ஸ், புவி ஈர்ப்பு விசை, அந்த மேக்னெட்டிக் பவர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோவிலெலாம் இரும்பு கேட்டு போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்க? ஆதி காலத்தில் அதான் இருந்த ஒரு மண்டபத்துக்குள்ளே சாமியை பார்க்கும்போது 1000 கேட்டுகள் எதுக்கு போட்டாங்க? நீ 1000 கோவில் கட்டினாலும் ஆதி காலத்தில் கட்டியிருக்காங்கள, கருங்கல் சுவர் தான் இருக்கும். அது மண்டபத்தை ஒவ்வொரு பிரகாரம்னு இருக்குது, அர்த்த பிரகாரம், ஒவ்வொரு பிரகாரமும் இருக்குது. அந்த சாமிக்கு அடுத்தது யார், பூசாரி எங்கே நிற்கணும், மக்கள் எங்கே நிற்கணும், அதுக்கு மண்டபம் எப்படி வைக்கணும், அன்னம் எங்கே போடணும், ஒன்றுக்கு ஒரு ஐதீகமான கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்படி தான் இருந்தது. ஆனால் கோயிலுக்கும் வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மா இலை தோரணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில இடத்துல பண்ண மாட்டாங்க. ஆனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த மா இலை தோரணம் வந்து கோவில்லையும் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் மா இலை தோரணமும் சரி, தென்னங்காய் தோரணமும் சரி, இதெல்லாம் ஏன்னு கேட்டால் அங்கே இருக்க கூட்ட நெரிசலில் அவங்களுடைய சுவாசம் இருக்குல்ல, சுவாசத்தை கிளியர் பண்ணுறது. மாயிலை தோரணம் இப்போ வீட்டில் கட்டுறதுக்கும் அங்கே கட்டுறதுக்கும் என்ன, அவங்க பெரிய மண்டபத்தில் தென்னை மரத்தில் தென்னங்கொலையிலேருந்து பனங்கொலையிலேருந்து எல்லாம் கட்டி அந்த இடத்துல கண் திஷ்டி அதெல்லாம் பார்க்குறதே இவங்களுக்கு இது இருக்கும். ஒரு தோப்பு துறவெல்லாம் எல்லாம் ஒரே இடத்துல வைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. நூல் கட்டிடுவாங்க. அந்த நூலுக்குள்ளே தாண்டி வரும்போது தானாகவே அந்த பக்தின்றது அந்த உள்ளே இருக்கிற புவியீர்ப்பு விசையில் அது இழுத்துக்கும். ஒரு வீட்டில் எப்படி இருக்குன்னா, நிலக்கதவு இருக்குல்ல, அந்த நிலவு கதவுக்கு எப்படி இருக்குன்னா ஒரே மரமாக இருக்கணும், அகலமாக இருக்கணும், ஒத்த கதவாக இருக்கணும். அப்புறம் ரெட்டை கதவாக ஆயிடுச்சு. கொல்லைப்பக்கம் ஒத்த கதவாக இருக்கும், முன்னாடியில் ரெட்டை கதவாக இருக்கும். அப்படி பண்ணினாங்க. இப்போது அது கணவன் மனைவி அது மாதிரி அதுக்கு ஒரு ஐதீகத்தை சொல்கிறாங்க. அப்போ ஒரே பலகை கிடைக்கலன்ற அந்த காலத்தில் மரங்களை நல்லா வளர்ப்பாங்க. அந்த இதுக்குன்னு வேண்டி விட்டுருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அறுத்து அதை சரி பண்ணி அப்புறம் சிற்ப சிலைகள்லாம் அது உள்ளே வைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அத்தனை அங்கலம் இவ்வளோ அடி இவ்வளோ இதில் தான் இருக்குன்னு. அப்படி வச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு வேறு எந்த அலங்காரமும் தேவையில்லை. வாசலில் மஞ்சள் அந்த இது தடவி அதை கழுவி விட்டு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதை அலங்காரம் பண்ணாவே போதும். ஆனால் இவங்க அந்த சில பேர் சிற்ப இதெல்லாம் பண்ணாமல் வச்சுருக்கிறதுனாலையும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே வந்து என்னன்னாக்கா மாயிலை தோரணம் ஆராஸ் நம்ம உள்ளே போகும்போது நம்மளை ஸ்கேன் பண்ணி வெளில அனுப்போம். அது மாதிரி தோரணங்கள், கூந்தல், பூக்கள் இதெல்லாம் வந்து நம்மளை உள்ளே அனுப்பும்போது ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்புறது தான். அப்போது வீட்டு வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் மாதிரி இருக்க ஒரு கண் திருஷ்டி அப்படின்னு போகிறதுக்காகவே ஒரு பொம்மை மாதிரி வச்சுருந்து அதை வீட்டில் வைக்கிறாங்கல்ல, இது எதை குறிக்குது ஐயா? அதாவதுங்க ஐயா, இது வந்து என்ன பண்ணாங்கன்னா 2 பக்கம் 2 மாடம்னு இருக்கும். ஒரு வீடுன்னா அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிலைக்கு 2 பக்கத்தில் 2 மாடம் இருக்கும். ஒன்று லக்ஷ்மி, ஒன்று சரஸ்வதி, நடுவில் தான் விநாயகர். அது மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த அலங்காரம் இருக்கும். அந்த அலங்காரத்தில் நீங்கள் 5 படிக்கட்டு 7 படிக்கட்டுன்னு ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் எத்தனை படிக்கட்டு ஏறி மேலே போகணுன்னு. அதை விட்டுட்டு இவங்க வந்து இஷ்டத்துக்கெல்லாம் சமமான பகுதியில் ஒரு படிக்கட்டை ஒரு வாசகாலை வச்சு அதில் வைக்கிறாங்க. அந்த படி ஏறி உள்ளே போகும்போது வலது காலை எடுத்து வைக்கிட்டு போகிறதா இடது காலில் எடுத்து வச்சுட்டு போகிறதான்ற ஒரு முறை இருக்குது. எல்லாமே உடலுக்கு உள்ள கணக்கு தான். அந்த கணக்குக்கு உள்ள அந்த கதவுக்குள்ளே தான் இந்த திருஷ்டியெல்லாம். அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒன்றா எடுத்துகிட்டு வந்த விநாயகம் என்பது ஞானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சத்தியம்தான். அந்த சத்தியம் எப்படி இருக்குன்னா, வெள்ளி செவ்வாய் எழுந்திருக்கணும், வாசக்கால கூட்டம் போடணும், சோமவாரம் விரதம் எடுக்கணும், திங்கக்கிழமை கன்னி பெண்கள் இப்படி இருக்கணும், ஒரு 16 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் வீட்டை காலையில் எழுந்திரிச்சு குளித்து மொழிவி வீடு வாசல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி இதெல்லாம் ஒரு மருத்துவ ரீதியான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்காங்க. அது இன்னும் கிராமங்களில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இவ்வளோ தூரத்தில் போய் காலையில் குளிச்சுட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் கும்பிட்டு வரணும். அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஆஸ்பத்திரி இல்லையே, இவ்வளோ ஆஸ்பத்திரி அவங்க பார்த்தது கிடையாது. இந்த கோவிலுக்கெல்லாம் வீடு வாசல் இந்த வீடை சுற்றி அலங்கரித்து அதில் வந்து வெள்ளி செவ்வாய் வீடெல்லாம் அலங்காரம் சுத்தம் பண்ணி இப்போ வந்து அப்போ மெழுகுவாங்க. அதாவது மருத்துவ ரீதியாக சாணம் இருக்குல்ல, சாணத்தை எடுத்து மெழுகுவாங்க. கோமியமும் சாணத்தையும் இணைச்சி வச்சு அதில் பூவெல்லாம் நட்டு வச்சு அதுக்குள்ளே இந்த
வீட்டு வாசலை கடந்து போகும்போது இருக்கிற மாதிரிலாம் அந்த காலத்தில் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் இப்போ எப்பயாவது ஒரு திருவிழா நேரத்தில் அதை செய்கிறாங்க. ஒரு நாள் அதுக்குன்னு நம்ம 365 நாளையும் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா 360 டிகிரியில் பூமி சுற்றி வரும்போது ஒவ்வொரு நாட்களில் ஆடி அமாவாசை, ஆவணி அவிட்டம், பங்குனி உத்திரம், இப்படி பௌர்ணமி அமாவாசையை கணக்கு பண்ணி நிறைய க்ஷேத்திரங்களை எப்படி அலங்கரிக்கணும், வீட்டில் எப்படி வைக்கணும், அந்த க்ஷேத்திரங்களில் நடக்கிற வீட்டில் எப்படி ரிசீவ் பண்ணணும், உன் பிரகாரத்தை சுற்றி கோவிலில் தெய்வம் வரும், அதே ஊரை சுற்றி தெய்வம் வரும், இங்கேருந்து காவடி எடுத்துக்கிட்டு அங்கே போகணும், அதே மாதிரி அங்கேருந்து வரும்போது நம்ம இது மாதிரிலாம் அந்த அருளாசி பெற்று வரணுன்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வரோம்ல. இதெல்லாம் ஒரு மருத்துவ ரீதியான ஒரு எல்லாமே அதில் அடிபட்டு போயிடுங்க. ஓகே, இப்போது வீட்டு வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செருப்பை கழட்டி விடுறது, வண்டி அதாவது பைக்கை நிறுத்துறது, தொடப்பம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறதில்ல, இதெல்லாம் நல்லதா கெட்டதுங்களா? அதாவதுங்கய்யா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த வடமேற்கு திசையில் மருத்துவத்துக்காக உள்ளது. அந்த இடத்துல வண்டி போடுறது இது போடுறதெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அது அந்த திசையை பார்த்த வீடை பொறுத்தது. அது அவங்க இன்றைக்கி எல்லாமே ஒரு கிரவுண்டு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் யார் முழுசாக வச்சுருக்கா? ஒரு சில அந்த இடத்துக்கு தகுந்தவன். ஆனால் பெரும்பாலும் கிழக்கு பகுதியில் செருப்பு வைக்கக்கூடாது. வச்சு பாருங்கள், அந்த குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வருது. குழந்தைங்களுக்கு பிரச்சனை, படிச்சிருந்தா வேலைக்கு போகாது, வேலை இருந்தால் படிச்சிருந்தனா வெளிநாடு போயிடும், அது வீட்டில் அவங்க தனிமையாக உட்காந்துருப்பாங்க. முதியோர்களுக்கு பிரச்சனை வரும், தேவையில்லாத வருதுன்னா அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் டிவி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அலறல் சத்தம்லாம் இருக்கக்கூடாது. ஒரு சாந்தம் சர்க்குணம் சம்போ மகாதேவான்றது நம்ம ஆன்மா எப்படி இருக்குன்னா சாந்தமாக இருக்கணும். நல்ல குணாதிசயங்கள் உள்ள மனிதர்கள், நல்ல ஆத்மாத்மா மனிதர்கள் ஒருத்தர் பழகும்போது பேசும்போது இவங்கள்ட்ட வாஸ்து இந்த அளவில் இருக்குது, இவங்களுடைய மனோபாவம் இப்படி இருக்குன்னு அதில் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தான் அந்த வாசல் காலை மாத்திரம் பக்குவமாக பார்த்துக்கணும். அது கிழக்காக இருந்தால், அதாவது வடகிழக்கு பகுதியில் செருப்பெல்லாம் போடக்கூடாதுங்க. அது உயர்ந்து இருக்கக்கூடாது, படிக்கட்டுக்கு மேலெல்லாம் இருக்கக்கூடாது. சில பேர் ஜன்னலில் தூக்கி மேலே வச்சுருவாங்க, நாய் தூக்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. அதை நீ கீழே இறக்கலாம் தூக்கிட்டு போயிடும். காரணம் என்னென்னாக்கா, நாயெல்லாம் திருஷ்டி பரிகாரத்துக்கு உள்ளது, பூனை திருஷ்டி பரிகாரத்துக்கு உள்ளது. வீட்டில் ஒரு தேவையில்லாத ஒரு அலற சத்தங்கிறத பூனை காட்டி கொடுத்துரும். ஒரு திருடர் வரான், ஒரு நல்ல குணாதிசயம் இல்லாத மனிதனை பார்த்திங்கன்னா நாய் காட்டி கொடுத்துரும். எப்போ ஒரு பாம்பு வருது, ஒரு இது வருதுன்னா, அதெல்லாம் மிருகங்களுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அந்த இதுக்குள்ளேயே இருக்கும். சில வீட்டில் தண்ணி அப்படியே ஈர துணியை போட்டிருப்பாங்க, அதில் பூரா வளர்ந்துடும். சில இடத்துல கூட்டி குப்பை இதுக்கு ஒரு மூலையில் வச்சுருவாங்க, அது தேள் வளர்ந்துடும். துஷ்ட விஷயங்கள்லாம் நடப்பதற்கு நம்ம முதல்ல பாதுகாப்பாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் மொசக்க அது இது போட்டிருக்கிறதுனால உடம்பு அந்த வீடு ஹீட்டாக இருக்கும். இவன் உடம்பு அதில் நடந்தாவே காலில் எல்லாருக்கும் சுகருன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஏன்னு கேட்டால் டெம்பரேச்சர் மாறுது. இப்படி மனிதர்கள் தன்னை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு தன் உடலை சரியாக பேணி காக்கவில்லை. ஆகையினால இவ்வளோ மருத்துவங்கள் அதிகமாகுது. வீட்டு வாசகாலை சுத்தம் பண்ணும்போதே அவங்க உடம்புல நோய் என்பது வராது தடுப்பதற்கு வீட்டு வாசகாலை சுத்தம் செய்யுங்கள் தான் நம்ம சொல்லணுங்க ஐயா. நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.